ராணி, இந்த செடிய முதல்ல வெட்டி எறிஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு ரோஜா செடிய வாங்கி வைக்கணும். வச்சு 2 வருஷம் ஆக போகுது. ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன மொட்டு கூட அது வைக்கல. ஏங்க, எதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாமே. நீங்க எதுக்கும் கடையில கேட்டு நல்ல உரமா வாங்கிட்டு வந்து வைங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு நாள் நமக்கு ஏதாச்சும் ஒரு மலர் கிடைக்கும். அட ஏன் ராணி நீ வேற. நானும் இதே மாதிரி நினைச்சுதான் 1 வருஷமா இதுக்கு மாசம் மாசம் புது புது உரத்தை வைக்கிறேன். ஆனாலும் இந்த செடிகிட்ட எந்த ஒரு மாற்றமுமே எனக்கு தெரியல. நாளைக்கு இந்த செடியை வெட்டி எறியணும். அப்பதான் எனக்கு நிம்மதி வரும். அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அங்கிருந்து தான் மனைவி கூட வீட்டுக்கு போனா. விவசாயி பேசிட்டு போனதை நினைச்சு அந்த சின்ன செடி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. விவசாயி நேரா அவனோட தோட்டத்துக்கு வந்து அவன் எடுத்துட்டு வந்த கோடாரிய வச்சு அந்த சின்ன செடிய வேரோட வெட்டி பக்கத்துல இருக்கிற நதிக்கரையில கொண்டு வீசினா. விவசாயி தன்னை வேரோட வெட்டி எரிஞ்சதை நினைச்சு அந்த சின்ன செடி பாவமா அழுதுட்டு இருந்தது. அந்த நேரம்னு பார்த்து அந்த காட்டுல வாழ்ற பறவைங்களான கோரியும் மீனுவும் நதிக்கரைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. கோரி, அங்க பாரு, ஒரு சின்ன செடி தன்னோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு. யாரோ அதை வேரோட பிடுங்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. வா, நாம போய் அந்த செடிக்கு உதவி பண்ணலாம். அட, என்ன மீனு, உனக்கு வேற வேலையே இல்லையா? வந்தமா தண்ணி எடுத்தமான்னு போகணும். நீ என்னடானா போற வர செடிக்கெல்லாம் என்ன உதவி பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம அந்த செடிய பாரு, யாருக்காச்சும் பிரயோஜனப்படுற மாதிரியா இருக்கு. யாரோ அது எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு சொல்லிதான் வேரோட பிடுங்கிட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. நீ என்னடானா அதுக்கு உதவி செய்வோம் வாங்கன்னு கூப்பிடுற. என்னால எல்லாம் முடியாது. எனக்கு வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு. நீ வேணும்னா உன்னோட கருணை உள்ளத்தை வச்சு அதுக்கு உதவி பண்ணு. நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன கோரி பிறகு தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா வீட்டை நோக்கி பறந்து போனா. மீனுவுக்கும் சின்ன செடிய பார்த்ததும் மனசுக்குள்ள ரொம்பவே கவலையா இருந்தது. ச்சே, இந்த கோரி எப்பவுமே இப்படிதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற பழக்கமே அவளுக்கு கிடையாது. ஆனா நாமளும் அப்படி இருக்க கூடாது. பாவம், அந்த சின்ன செடி ரொம்பவே வாடி போய் இருக்கு. கண்டிப்பா எங்கேயே போட்டுட்டு போனோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிக்கிற வெயிலுக்கு இது இறந்து போயிடும். செடியே, கண்டிப்பா நான் உன்னை சாக விட மாட்டேன். எப்படியாச்சும் உன்னை நான் உயிர் பிழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனக்குருவி தான் எடுத்துட்டு வந்த தண்ணி பானை கூடவே அந்த செடியையும் தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. அந்த சின்ன செடிய தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சா. பிறகு அவ எடுத்துட்டு வந்த தண்ணிய அந்த சின்ன செடிக்கு ஊத்துனா. உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த சின்ன செடிக்கு மீனு ஊத்துன தண்ணியால இப்போ கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருந்தது. பிறகு மீனு குருவி தினமும் அந்த செடிக்கு தேவையான தண்ணியையும் உரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனு குருவி அவளோட செடிய வந்து பார்த்தா. ஆனா அந்த செடியும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அதுல இருந்த நிறைய இலைகள் கொட்டி போய் இப்போ வெறும் செடி மட்டும்தான் இருந்தது. இத பார்த்த மீனும் ரொம்பவே கவலைப்பட்டா. அச்சோ, இந்த செடிய நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இது என்னடானா இப்ப எல்லா இலைகளையும் உதிர்த்துட்டு மொட்டை மரமா நிக்குது. எனக்கு இத பாக்குறப்போ ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. அந்த நேரம்னு பார்த்து கபூதர் அவளோட வீட்டுக்கு வந்தது. என்னாச்சு மீனு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னப்பா, என்ன நடந்தது? கபூதரண்ணா, இந்த செடிய நான் நதிக்கரை ஓரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பாவம், ரொம்பவே குட்டி செடியா இருந்தது. இத்தனை நாள் இது நல்லாதான் இருந்தது. தினமும் இதுக்கு தேவையான தண்ணியையும் உரத்தையும் நான் கொடுத்தேன். இப்ப என்னடானா திடீர்னு இதுல இருக்க மொத்த இலைகளும் கொட்டிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அச்சோ மீனு, இதுக்கா நீ கவலைப்படுற? இது இலையுதிர் காலம். இந்த நேரத்துல எல்லா செடிகள்லயும் இப்படிதான் இலை கொட்டி போகும். மறுபடியும் புதுசா துளிர் விட்டு புது இலைகள் வளர ஆரம்பிக்கும். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத மீனு. அப்படின்னு கபூதர் சொன்னது. இத கேட்ட மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனு குருவி மறுபடியும் வழக்கம் போல செடிக்கு தேவையான தண்ணீரையும் உரத்தையும் கொடுத்தா. ஒரு நாள் காலையில மீனு தூங்கி எழுந்து வந்து அவளோட செடிய பார்த்தா. இப்போ செடியில நிறைய வண்ண வண்ண மலர்கள் பூத்திருந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா.
வழக்கம் போல மீனு குருவி அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து அந்த சின்ன செடி மீனு கிட்ட பேச ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை வருஷமா என்ன வளர்த்துட்டு வந்த என் முதலாளிக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அவரே நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன்னு நினைச்சாரு. அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருந்த ஒரு சின்ன பறவனி என்ன ஒரு நதிக்கரையில பார்த்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி உன்னோட நம்பிக்கையால என்னை எடுத்துட்டு வந்து நட்டு வச்ச. கண்டிப்பா குருவியே, உன்னோட நம்பிக்கை மட்டும்தான் இப்ப நான் மலர்களை கொடுக்கறதுக்கு காரணம். என்ன வளர்த்த என் முதலாளியே என்னை பார்த்து அப்படி சொன்னதும் நானும் நாம எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு நாள் தவறாம தண்ணி ஊத்தி உரம் கொடுத்து என்ன பாத்துக்கிட்ட. உன்னோட நம்பிக்கையால தான் இன்னைக்கு நானும் எல்லாரையும் மாதிரி நிறைய மலர்களை கொடுக்கறேன். இப்பதான் நீ நல்லா இருக்கீல்ல, பழசெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத சின்ன செடியே. இங்க பாரு, நாம கடவுளால படைக்கப்பட்டிருக்கோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல யாருக்கோ உதவியா இருக்க போறோம்னு தான் அர்த்தம். பிரயோஜனம் இல்லாததுன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நல்ல காத்து கொடுக்கற செடி நீ நீ எப்படி யாருக்கும் பயன்படாம இருப்ப அப்படின்னு சொல்லி செடிக்கு ஆறுதல் சொன்னுச்சு. இது கேட்டு அந்த சின்ன செடியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. பிறகு அந்த சின்ன செடி மீனுவுக்கு ஒரு அழகான தங்க மலரை கொடுத்தது. மீனு, இது உன்னோட நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு. அன்னைக்கு மட்டும் என்னோட முதலாளி என் மேல நம்பிக்கை வச்சு என்ன வெட்டி வீசாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பரிசு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவரு எனக்காக பொறுமை காக்கவும் இல்ல, என் மேல நம்பிக்கை வைக்கவும் இல்ல. உன்னோட நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் இது என் மூலமா கிடைக்கிற ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லி அந்த தங்க மலரை கொடுத்தது. தங்க மலரை வாங்கின மீனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து மீனுவும் அந்த சின்ன செடியும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில வர விவசாயி மாதிரியே நம்மள நிறைய பேரு நம்மளோட அவசர புத்தியால கிடைக்க வேண்டிய பெரிய லாபத்தையோ பொருளையோ இழந்துடுறோம். அப்படி இல்லாம இந்த மீனுக்குருவி மாதிரி பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம செயலை தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா இன்னைக்கு குருவிக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு பெரிய பரிசு நமக்காகவும் கடவுள் கொடுக்க காத்துட்டு இருக்காரு. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலையை தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்கற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் காலையில கோரிக்காகமும் மீனு குருவியும் அவங்களோட பழைய காட்டுக்கு பறந்து வந்தாங்க. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, பக்கத்துல எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். பிறகு பறவைங்க 2 பேரும் அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற கிணறுக்கு போனாங்க. ஆனா அந்த கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இதனால ரொம்பவே கவலைப்பட்டாங்க. மீனு, இந்த கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இப்போ நம்ம தாகத்தை எப்படி தீர்த்துக்கிறது? நாம வேற ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டோம். இப்போ தண்ணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த மாதிரி பறவைங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த கிணறுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டது. என்னது? அடுத்த நொடியே அந்த கிணறு மொத்தமும் நிறைய தண்ணியால நிரம்பினுச்சு. இதை பார்த்த பறவைங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. பிறகு பறவைங்க 2 பேரும் அதுல இருக்கிற தண்ணீரை குடிச்சாங்க. இப்போ அவங்களோட தாகம் முழுவதும் தீர்ந்துச்சு. மீனு, இந்த கிணறு மந்திர கிணறுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம பேசுனத காதுல வாங்கிட்டு நமக்கு தண்ணிய கொடுக்குது. ஆமா கௌரி, இந்த கிணறால தண்ணி கொடுக்க முடியும்னா கண்டிப்பா நமக்கு தேவையான பழங்களையும் தானியங்களையும் அதால கொடுக்க முடியும். பிறகு பறவைங்க 2 பேரும் கிணறு பக்கத்துல வந்தாங்க. மந்திர கிணறு, எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. சுவையான பழங்களையும் தானியங்களையும் நீ கொஞ்சம் கொடுக்கறியா அப்படின்னு மீனு கேட்டா. அவ கேட்டா அடுத்த நொடியே அந்த கிணறுல இருந்து சுவையான தானியங்களும் பழங்களும் வந்தது. இத பார்த்து பறவைங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அந்த பழங்களையும் தானியங்களையும் எடுத்துட்டு அவங்களோட காட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா பறந்து போனாங்க.
என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு இனிப்பான பழங்களை கொண்டுட்டு வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? காலுஜி, நானும் மீனவும் இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு போனோம். அங்கதான் ஒரு மந்திர கிணறு பார்த்தோம். அது நாங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தது. அது கிட்ட இருந்துதான் இந்த பழங்களையும் தானியங்களையும் வாங்கிட்டு வந்தோம். என்ன கோரி சொல்ற? மந்திர கிணறா? அப்படின்னா அந்த கிணறு கிட்ட எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்போம். அது கொடுத்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காகங்கள் 2 பேரும் அந்த கிணறு கிட்ட வந்தாங்க. மந்திர கிணறே, எனக்கு ரொம்ப நாளா பைக் ஓட்டணும்னு ஆசை. நீ ஒரு பைக் கொடுத்தீன்னா நான் அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். உடனே அந்த மந்திர கிணறு அது சக்தியை பயன்படுத்தி ஒரு பைக்கையும் கொடுத்தது. அதை பார்த்த காலுக்காகவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். காலுஜி, நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு பைக் கிடைச்சிட்டு. இருங்க, நானும் எனக்கு தேவையான நகைகளை கேக்குறேன். மந்திர கிணறு, எனக்கும் நகைகள் மேல ரொம்ப ஆசை. நகைகள் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா அதை போட்டுக்குவேன். உடனே அந்த மந்திர கிணறு கோரி கேட்ட மாதிரியே நிறைய நகைகளை கொடுத்தது. இதை பார்த்து காகங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பரிசுகளை வாங்கின காகங்கள் 2 பேரும் பிறகு அந்த மோட்டார் சைக்கிள்ல அவங்களோட காட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. காகங்கள் 2 பேரும் பேராசையில இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. கோரி, அந்த கிணறு மட்டும் நான் கேட்ட பைக்கை உடனே கொடுக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பெரிய காரை கேட்டிருப்பேன். ஆமா காலுஜி, நான் கூட இன்னும் கொஞ்சம் நகைகளை கேட்டிருக்கலாம். அது கொடுக்குதோ என்னமோன்னு யோசிச்சுதான் கொஞ்சமா நகையை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காகங்கள் 2 பேரும் மறுபடியும் அந்த மந்திர கிணறு கிட்ட வந்தாங்க. கிணறு, நேத்து நான் அவசரப்பட்டு பதட்டத்துல பைக் வேணும்னு கேட்டுட்டேன். ஆனா எனக்கு இப்ப பைக் ஓட்டுற ஆசையே இல்ல. அதனால எனக்கு ஒரு பெரிய காரா கொடு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காகங்களா, பேராசைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப எல்லையை மீறி ஆசைப்படுறீங்க. சரி, பாவம் ஆசைப்பட்டு கேட்குறீங்களேன்னு நேற்று நீங்க கேட்டதை நான் கொடுத்தேன். இன்னைக்கு என்னடான்னா கார் வேணும்னு கேட்குறீங்க, நாளைக்கு ஃப்ளைட்டு வேணும்னு கேட்பீங்க. இந்த பாருங்க, உங்களோட பேராசைக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேத்து அவங்களுக்கு கொடுத்த பைக்கை அங்கிருந்து மறைய வச்சது. இத பார்த்ததும் காகங்கள் 2 பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. கிணறு, தயவு செஞ்சு எங்க பைக்கை திருப்பி கொடுத்துரு. நாங்க கார் எல்லாம் கேட்கல. இனிமே உன் கிணறு பக்கத்துல கூட வரமாட்டோம். இனிமே உங்களுக்கு என்னோட கிணறுல இருந்து எந்த பொருளுமே கிடைக்காது. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களை நான் எனக்கு உணவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிணறு பயமுறுத்தினது. பயந்து போன காகங்கள் அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. கிணறு, உன்கிட்ட மறுபடியும் உதவி கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க நிறைய குழந்தைங்க பசியோட இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு தேவையான உணவு பொருளை உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உன்னோட நல்ல மனசை நான் முத நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்ன மாதிரி இல்ல அந்த காகங்கள். ரொம்பவே பேராசைப்பட்டவங்க. என்கிட்ட பேராசைப்பட்டு நிறைய பொருட்களை கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு இனிமே எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். உடனே அந்த கிணறு நிறைய தானியங்களையும் பழங்களையும் கொடுத்தது. குருவியே, இது வரைக்கும் நான் உதவி செஞ்சவங்களையே உன்ன மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களை நான் பார்த்ததே கிடையாது. இன்னையிலிருந்து உனக்கு மட்டும்தான் என்னோட கிணறுல இருந்து பொருட்களை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி கிணறு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. மீனு குருவியும் கிணறு பேசுற வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அது கொடுத்த பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஆசிரமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. இவ்வளவு நாளா யாருக்கு உதவி செய்யறதுனே தெரியாம நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்திருக்கேன். இன்னையிலிருந்து கண்டிப்பா நான் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கிணறு அதோட மந்திர சக்தியை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.